கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறமா ப்ராப்பரான மார்னிங் ரொட்டீன் எனக்கு. எழுந்து வந்ததுமே லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே செய்கிற வேலை. ஆனால் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா கொஞ்சம் லேட்டாக எழுந்து வரேன். இதுவே அடுத்த வாரத்துலேருந்து பையன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டா நான் இன்னுமே இயர்லியராக எழுந்து ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணணும். ரமதான் மந்தில் ஹஸ்பண்டுக்கு 11 o'clock தான் ஆஃபீஸே ஸ்டார்ட் ஆகும். அதனால் காலையில் எல்லா வேலையும் ஆரிபரியாக செய்யணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த முறை இந்த ரமதானுக்கு நான் இந்தியா போனதுனால அந்த எந்த சினாரியோவுமே எனக்கு இல்லை. யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுடைய அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு சடனா இப்படி எதுவும் நடக்கல. அவருக்கு கொஞ்ச நாளாவே ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. அதனால உடம்பு ரொம்ப முடியாம போனதுனால இந்த மாதிரி நடந்துருச்சு. பட் இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான் எங்களுக்கு. நாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்க வீட்டுல சுண்டலும் மஷ்ரூமும் போட்டு குருமா தான் செஞ்சிருந்தேன். நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் ஊருக்கு போனாதான் நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் எல்லாமே சாப்பிட முடியும் அப்படின்னு. ஆனா என்னோட அனுபவத்துல சொல்றேன், நான் ஊருக்கு போனேன் அப்படின்னா என்ன சாப்பிட்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. இங்க இருந்தாவது பேலன்ஸ்டா ஏதாவது மீல் ப்ரிப்பேர் பண்ற, அங்க போனேன்னா அது கூட கிடையாது. எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க?